100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இது தொடர்பாக மத்திய அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தற்பொழுது அதற்கான அந்த வேஜஸ்களை அதிகாரப்பூர்வமான ஒரு மாற்றம் செய்து மத்திய அரசானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே இருந்த அந்த ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட தற்பொழுது கூடுதலான தொகையானது நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசாங்கமானது வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொகைகளிலும் இந்த மாற்றமானது அமலுக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பையும் அரசாணை மூலமாக வெளியிட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சுமார் 319 ரூபாயானது இனிமேல் வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது இதற்கு முன்னதாக நிதியாண்டில் சுமார் 289 ரூபாய் வரையிலான அந்த ஒரு தொகை என்பது ஊதியமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகை என்பது 319 ரூபாயாக வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது வெளியிட்டுள்ளது. அதே போல் புதுச்சேரியிலும் 319 ரூபாய் அளவிற்கு அந்த தொகை என்பது உயர்த்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் இதற்கான அந்த ஊதியத்திற்கான தொகை என்பது திருத்தப்பட்டு தற்பொழுது புதிய அட்டவணையை மத்திய அரசாங்கம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த ஒரு தொகை என்பது பொருந்தும் எனவும் நான் ஸ்கெடியூல்ட் மற்றும் ஸ்கெடியூல்டு ஏரியாக்களில் தனித்தனியாக வரையறுக்கப்பட்ட தொகைகளின் அடிப்படையில் இந்த ஒரு ஊதியமானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அந்த அரசாணையில் மத்திய அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஒரு தொகையானது மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.